Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th standard maths exercise 1.5 தான் பார்க்க போறோம். அதுல first sum பார்க்கலாம். First sum என்ன கொடுத்திருக்காங்க? Using the functions f and g given below, find f of g and g of f. அதாவது f of g and g of f கண்டுபிடிக்கணும். Check whether f of g equal to g of f ன்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? இதுதான் நம்மளோட மெயின் டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னா பக்கத்துல என்ன போட்டுப்போம்? இது கூட எக்ஸ்ன்றதை நம்ம போட்டுப்போம். ஓகே, இப்போ இந்த ஆஃப் இருக்கா, இந்த ஆஃப்ல நான் என்ன பண்றேன்? இப்படி ஒரு பிராக்கெட்டை போட்டுக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ். அதை மட்டும் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எஃப் அப்படியே இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது பார்க்க எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கா? அப்ப இந்த எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல நான் எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இதோட வேல்யூ என்ன? இங்க சின்னதா எழுதுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸா? அப்போ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். மைனஸ் சிக்ஸ். இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு என்னது? எஃப் ஆஃப் ஜி அப்படின்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? ஜி ஆஃப் எஃப். ஜி ஆஃப் எஃப் நான் வந்து பண்ணணும். இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸை வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அது மாறுது. ஜி அப்படியே இருக்கு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். இது பார்க்க ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்கா? அப்ப ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த எக்ஸ்ன்ற இடத்துல இது உள்ள இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே, இந்த எக்ஸ்ன்ற இடத்துல இது உள்ள இருக்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவா இங்க ஸ்கொயர் இருக்கு, அதுவும் இங்க நான் போட்டுட்டேன். இது பார்க்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரியா இருக்கா? ஸோ ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட் என்ன? பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதை நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்தாச்சு, பிளஸ் 36 இங்கே போயாச்சு. இது ஏன்னா நான் ஆர்டர் படி பண்ணிக்கிறேன். ஓகே, 6 2s are 12, 12x மைனஸ் 12x அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்ன்னு இருக்கு. இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 36ன்னு இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா? ஈக்குவல் இல்லை. ஸோ எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2/xன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாமா? கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த ஆஃப் இருக்கிற இடத்துல பிராக்கெட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது உள்ள இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ் போட்டுட்டேன். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. சப்ஸ்டியூட்டும் பண்ணிட்டேன். இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸ்ல இங்க 2 இருக்கு, 2 போட்டுட்டேன். இங்க தானே எக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பதில் தான் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு மேலே இதை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இதுதான் நம்மளை பொறுத்த வரையில எஃப் ஆஃப் ஜி. இப்போ ஜி ஆஃப் எஃப் நான் கண்டுபிடிக்க போறேன். அதே மாதிரி எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இது மாறிடுச்சு. ஜி அப்படியே இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2/x. அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன? இந்த ஜி வந்து இது பார்க்க எப்படி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ இந்த 2 அப்படியே போட்டுட்டேன். இங்க எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த உள்ள இருக்கிறது. அதை அப்படியே நான் எழுதிட்டேன். இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அது இங்க எழுதிக்கிட்டேன். மைனஸ் இருக்கா? மைனஸ் போட்டேன். 1 இருக்கிறது 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ 2 இது உள்ள நான் ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இது அப்படியே உள்ள மல்டிப்ளை ஆகுது. 2 4s are 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுவும் ஈக்குவலா? இல்ல. ஸோ எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல்ஸ் டு ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு இதை நம்ம கன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 6/3, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 3 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸை மல்டிப்ளை பண்றேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் பிரிச்சு எழுதுறேன். இங்க ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3 மைனஸ் எக்ஸ். ஸோ 3 மைனஸ் எக்ஸ் போட்டாச்சு. இது பார்க்க எப்படி இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலால இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்ன்ற இடத்துல தான் நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதனால தான் நான் எல்லாத்துக்குமே தனித்தனியா பிராக்கெட் போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் எழுதியாச்சு. பேலன்ஸ் பிளஸ் 6 இருக்கு, டிவைடட் பை 3 இருக்கு, அப்படியே போட்டாச்சு. இதை நான் பிராக்கெட் விட்டு நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வருது. 3யும் 6யும் நான் ஆட் பண்ணி 9 மைனஸ் எக்ஸ் பை 3 வருது. இதுக்கு மேலே நான் இதை எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எஃப் போடுறேன். ஜி ஆஃப் எஃப் எக்ஸ், இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பிரியுது. நெக்ஸ்ட் இந்த ஜி நான் வச்சுக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் பிளஸ் 6/3. எக்ஸ் பிளஸ் 6/3 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இது பார்க்க ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3 மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த 3 நான் இங்க போட்டுட்டேன். மைனஸ் இருக்கு, மைனஸையும் நான் இங்க போட்டுக்கிட்டேன். ஓகே,
இந்த எக்ஸுக்கு பதில் இந்த டேர்ம் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த டேர்ம் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணேன். எக்ஸ் பிளஸ் 6/3 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ இது என்னப்பா பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? 3 3s are 9. இங்க 1 இருக்கிறதா கணக்கு. 1 into x minus 1 இருக்கிறதா கணக்கா? ஸோ இப்போ 1 அப்படின்றது இங்க மல்டிப்ளை ஆகும். இப்போ இந்த பிராக்கெட் விட்டு இது உள்ள போகுது. -x into +x -x பிளஸ் இன்டூ மைனஸ். ஓகே, இது பிராக்கெட்ல இருக்கு. ஸோ நம்ம வெளியே கொண்டு வரும்போது மல்டிப்ளையோட கொண்டு வரும். ஓகேங்களா? அதனால இது இப்படி மாறுது. இப்போ 9 6 நான் வந்து மைனஸ் பண்ணனா 3 -x/3. ஸோ இதுவும் ஈக்குவலா இருக்கா? இல்ல. f of g not equals to g of f அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? 4th question. Fourth question பாருங்க. f of x is equal to 3 plus x, g of x வந்து x minus 4. f of g நம்ம கண்டுபிடிக்கணும். f of g இதை நான் இப்படி பிரிச்சு எழுதிக்கிட்டேன். இந்த g of xக்கு பதில் இதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் x minus 4ன்னு. இது பார்க்க f of x ஃபார்முலா மாதிரியே இருக்கா? ஸோ அதனால f of x ஓட ஃபார்முலா 3 plus x தான். ஸோ அந்த xன்ற இடத்துல இந்த x minus 4 நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த பிராக்கெட் விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். இது வெளியே எடுக்கிறேன். எக்ஸ் அப்படியே வருது. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் தான். ஸோ இது அப்படியே வருது. இது ரெண்டும் கான்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஒன்னு எனக்கு வருது. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எஃப் கூட வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது ஜி வெளியே, எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள வந்து மல்டிப்ளை ஆகுது. ஜி அப்படியே இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? 3 + x அப்படின்னு உள்ள ஆகுது. இது பார்க்க ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரியா இருக்கா? ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்றேன். ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்னப்பா? எக்ஸ் -4. எக்ஸுக்கு பதிலாக இந்த 3 + x மைனஸ் அப்படியே போட்டேன், 4 அப்படியே போட்டுட்டேன். ஸோ இது பிராக்கெட்டோட நான் வெளியே எடுத்தேன்னா எனக்கு இதுதான் வருது. இதையும் நான் என்ன பண்றேன்? ஆட் பண்ணனா x - 1 வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட், இது நம்மளோட செகண்ட். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? ஸோ f of g equal to g of f அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். நெக்ஸ்ட் 5th சம். f of x வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் g of x கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f of g into x நான் பண்ணும்போது f of g of x அப்படின்னு இது மாறுது. f நான் அப்படியே போட்டுக்கிறேன். g of xன்றது என்ன? 1 + x. அப்போ இது நான் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்க்க f of x மாதிரியா இருக்கா? இந்த டேர்ம் மாதிரியா இருக்கா? ஸோ 4x² - 1ன்ற இடத்துல இது 4 அப்படியே இருக்கு. x² - 1. இந்த xக்கு பதிலாக நம்ம இந்த உள்ள இருக்க கண்டென்ட்டை எழுதுறோம். 1 + x அப்படின்னு எழுதுறோம். ஸ்கொயர் - 1. இப்போ இந்த 4 அப்படியே இருக்கும். இது பார்க்க எப்படிப்பா இருக்கு? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? ஸோ a² + b² + 2ab அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இந்த -1 இங்கேயே போட்டுக்கிறேன். 4 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். x² அப்படியே இருக்கு. இது வந்து 2x ஆர் 2 1s are 2 2 into x 2x. அப்போ இது போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது உள்ள மல்டிப்ளை ஆகுது. 4 1s are 4 4 into x² 4x², 4 into 2x 8x. இந்த -1 நான் அப்படியே இங்கே கீழே இறக்கிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் தான் கான்ஸ்டன்ட். இதை நான் ஆட் பண்ணா எனக்கு 3ன்னு வந்துடும். 4ல் 1 போச்சுன்னா 3. இப்போ பேலன்ஸ் நமக்கு 4x² 8x 3 அப்படின்ற டேர்ம் நமக்கு கிடைக்குது. இது என்ன? f of g. ஓகே, நெக்ஸ்ட் g of f வந்து பார்க்க போறீங்க. g of f வந்து பார்த்தீங்கன்னா g of f of x. ஓகேங்களா? இந்த f of x வேல்யூ என்ன? 4x² - 1. 4x² - 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது பார்க்க g of x மாதிரியே இருக்கு. ஸோ அதனால g of x வேல்யூ என்ன? 1 + இந்த எக்ஸ்ன்ற இடத்துக்கு பதில் நான் இங்க இருக்க டேர்மை அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பிராக்கெட்டுக்கு வெளியே கொண்டு வரேன் அப்படின்னா 1 + 4x² - 1. இந்த ஒன்னும் கேன்சல் ஆயிடும். ஸோ 4x² மட்டும்தான். ஆனா f of g ஓட வேல்யூ என்ன? இது g of f ஓட வேல்யூ என்ன? 4x². ஸோ f of g not equal to g of f அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம் இந்த சம்ம. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. f of g g of f பிரிக்கிறோம், அந்த சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணதான் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போடுறோம். அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். ஓகே, தேங்க்யூ.